நேயர் ஒருவருக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணகரம். நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாய்ஸ் 300 வாட்ஸ்க்கான மைக் செட் நம்ம வந்து சர்வீஸ்க்காக வந்திருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். கொஞ்சம் ஒர்க்கு கண்டினியூஸாக, அதனால் கண்டினியூ வீடியோ போட முடியல. இது மிஸ் ஆகாது. இந்த வாட்டி அது மாதிரி ஆகிடுச்சு. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரணும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸு 300 வாட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் கம்ப்ளைண்ட் என்னென்னா பார்த்திங்கன்னா சேக்கு பாடி டச் பண்ணும்போது ஷாக் அடிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ள வந்து சம் ஃபால்ட்டு, அது கொஞ்சம் எப்படி சர்வீஸ் பண்ணி பார்த்துடலாம். வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஃபில்ட்ரு வந்து வெடிச்சிருக்கு. இது வந்து டெஸ்ட் வச்சா நார்மலாக எல்லா செட்லையும் வந்து டெஸ்ட் ஏறியும், இதில் வந்து எரியுது. பட் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ஷாக் அடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் என்னென்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஃபில்ட்ரு ஒன்று வெடிச்சிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபுல்லாக ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பொங்கல் டைம் இருந்தாலும் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தான் இருக்கும். இந்த மைக் செட் தான் அதிகமாக வரும் பொங்கல் முடிவு வரைக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக சரியாக போயிடும். நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ, கண்டிப்பாக வந்துருக்கும் வீடியோ. போர்டு வந்து நம்ம இப்போ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு தான் டிலே ஆகுது. அடுத்தடுத்து வரும்போது அது பிரச்சனை வராது உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 சேனலில் 2 சேனலில் சிங்கிள் சேனல் வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து 2.1 அடுத்தது வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தாட்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்து ரிவ்யூ வீடியோவும் அடுத்தது போடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே கழட்டி இந்த ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் டஸ்ட்டாக இருக்குது, அது க்ளீன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரு ஒன்று இருக்குது, ஃபில்ட்ரு ஒன்று மாற்றிடலாம். ஃபில்ட்ரு மாற்றிட்டு அதுக்கப்புறம் வேறு எதுனா ஃபால்ட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். இந்த ட்ரைவர் போர்டு, இந்த அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர், மெயின் ட்ரான்ஸ்ஃபர் எதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஃபுல்லாகவே செக் பண்ணிடலாம் தரவா. ஏன்னா இன்றைக்கி வந்து மைக் செட்டுக்கு இன்றைக்கி வந்து ஈவினிங் கொடுத்தே ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே தரவே செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து ஏன்னா இன்றைக்கிக்குள்ளே ஈவினிங்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்தாகணும். முடிஞ்ச வரைக்கும் இது சரி பண்ணிடலாம். பார்க்கலாம். எனக்கு ஒரு ஒன்று கழட்டிட்டு ஒரு மாற்றி பார்க்குறேன். இதுக்கு வந்து ஃபில்ட்ரு வேறு வாங்கி வந்து வச்சுருக்கேன். ஃபில்ட்ரு கரெக்டான வேல்யூ இது கிடைக்கல. முன்ன கிடைக்கு வாங்கி வச்சுருக்கேன். மாற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா நண்பர்களுக்கு? பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து 15,000க்கு 50 வாட்ஸ் இருக்குது. 15,000க்கு 50 வாட்ஸ் இருக்குது. நமக்கு இருக்குது பார்த்திங்கன்னா 10,000 தான் இருக்குது. இப்போதைக்கு வேறு எதுவும் ஆர்டர் பண்ண முடியாது. இந்த 15,000க்கு பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல, ரேரு. மைக் செட் ஆம்பிள் மட்டும் தான் வந்து அவசரன்றதுனால 10,000 5,000 கம்மியாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு 5,000 கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. அதனால் இதே தான் போடணுன்னா வேறு வழி இல்லை நம்மக்கிட்ட ஸ்டாக்கு. அவசரமாக கேட்குறாங்க. அதனால் டெம்பரவரியாக வந்து 10,000 போட்டுருவோம். செக் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுதுலேன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா அதுக்குள்ளே ஆர்டர் பண்ணி நம்ம மாற்றி கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக நான் போடுறேன்னு இது தான் போடணும் நம்ம கட்டாயம் கிடையாது. இதே மாதிரி தான் ஈவனாக தான் போடணும், குறையக்கூடாது. பட் இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கொடுத்தாகணும் டெலிவரின்றதுனால இதே போடுறோம் இப்போ. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் மாற்றிட்டோம். ஃபில்டர் மாற்றிட்டு பாருங்கள். இப்போ அது வந்து சவுண்டு தெளிவாக வர மாட்டேங்குது. பாட்டு வச்சா வந்து கரகரன்னு கரைக்குது. இந்த அதில் செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த ட்ரைவர் போர்டில் ஃபால்ட்டு காட்டுது. அந்த ட்ரைவர் போர்டு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரீசெட் இல்லை, அந்த ப்ரீசெட்டில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த ப்ரீசெட் வந்து மாற்றி பார்த்துடலாம். இந்த ப்ரீசெட்டை மாற்றினா தான் இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஒர்க் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சி ஒர்க் ஆனால் மட்டும் தான் அந்த ஆடியோ வந்து கிளியர் கரெக்டாக வரும். இப்போ வந்து ஆடியோ கரகரன்ற மாதிரி வருது. இந்த ப்ரீசெட் வந்து மாற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த ப்ரீசெட்டு தான் லூஸாக இருக்குது. இந்த ப்ரீசெட்டை மாற்றி ப்ரீசெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும். பேஸ் வோல்டேஜ் இவ்வளோ தான் வேணுன்ற இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆகுது இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 100K ப்ரீசெட் வந்து போயிடுச்சு. 100 ஓம்ஸ். ஓகேங்களா? கீழே வந்துச்சு, அதை எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுசாக நம்ம போடுறோம். ஓகேங்களா? இது 100K, அதை வந்து 100K ஓம்ஸ். இதை வந்து பார்த்துக்கலாம் நண்பர்களே. பார்த்திங்கன்னா இது வந்து 100K, இது 100 ஓம்ஸ். 100 ஓம்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. 100K வந்து செட் பண்ணி பார்க்கலாம், இப்படி ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது வந்து மாற்றி பார்த்துடலாம். அப்போ தான் 100K 100 ஓம்ஸுக்கு ஏதாவது வித்தியாசம் இல்லை. ஆனால் 100Kன்றது வேறு, 100 ஓம்ஸுன்றது வேறு. ஒரு மைன்யூட்டாக செக் பண்ணுற மாதிரி வரும். 100 ஓம்ஸுக்கு 100Kக்கும். ஓகேங்களா? இது வந்து செட் பண்ணி இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாவே உங்களுக்கு வந்துற மாதிரி வரும். அந்த ரேஞ்சில் வரும். வந்து 100 ஓம்ஸுன்றது வேறு, 100Kன்றது வேறு. 100Kன்னா ஒரு கேன்றது 1000, 100Kன்னா 1,00,000. அது 100 ஓம்ஸு. 100 ஓம்ஸ்னால் ஒரு கேல 1%, 10% அப்படி அந்த ரேஞ்சில் வரும். ஓகேங்களா? 1000 ஓம்ஸ்ன்றது தான் ஒரு கே.
அது மாதிரி ப்ரீசெட் செட் பண்ணணும். இதில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த ப்ரீசெட் போயிடுச்சு. 100 ohms தான் இருந்துச்சு. அதில் இருந்தது நம்மக்கிட்ட 100K இருக்குது. இந்த ப்ரீசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மைனூட்டாக மில்லிஎம்எம் அது மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து இது எத்தனை வோல்ட்டு பயோஸ், இது வந்து பயோஸ் செட் பண்ணுறது வோல்ட், இது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் பாருங்கள். மல்டிமீட்டர் வச்சுக்கலாம். இப்போ வந்து செட்டு வந்து ஸ்டாண்ட் பை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 20 செட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக 5.4 அந்த ரேஞ்சுக்கு வரணும். ஓகேங்களா? ஃபைவ் 5.4 வரும். கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கணும். கரெக்டாக 5.4 இதில் வைக்க முடியல, ஏன்னா அது 100K ரெசிஸ்டன்ஸு. இப்போ வந்து பார்த்தா சில டைமில் 5.1 வருது, 5.4 வருது. ஓகேங்களா? அதனால் 5.4க்கு மேலே தாண்டக்கூடாது. 6.0 அது மாதிரி வைக்கலாம். ஆனால் ஈட்டிஆர் மாதிரி இருக்கும். இப்போ வந்து 5.1 வருது, சில டைமில் அதிகமாக வருது. இது ஃபிக்ஸடாக வந்து 5.4 தான் வைக்கணும். இது அந்த 3 அந்த மில்லி வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 வோல்ட் ஏற்ற முடியாது. இதில் சிலது கொஞ்சம் ஒரு ப்ரீசெட் வந்து கொஞ்சோண்டு நகர்த்திங்கனாமே அதிகமாகிக்குது. அதனால் பாருங்கள் 5, 3, 5, 4 அது மாதிரி ஏறி நிற்கும். பயோஸ் வோல்ட் வந்து இப்படி தான் வைக்கணும். இந்த சிங்கிள் சப்ளை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் இது வந்து ஒரு சேனலுக்கான பயோஸ் வோல்ட் பார்த்துக்கோங்க. இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று மஞ்சள் கலர் ஒயரு. மஞ்சள் பார்த்திங்கன்னா அதுவும் காமனாக தான் வரும். அந்த ஒரு மில்லி வோல்ட் அது மாதிரி கூடலாம் குறையலாம். ஓகேங்களா? பாருங்கள், இது வந்து இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பச்சை கலர், ரெட் கலர், ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு பயோஸு. இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் இருக்கும். மஞ்சள் கலர் ஒரு பைபஸ், ஒரு பயோஸ் வோல்ட், பேசிக் வோல்ட். ஓகேங்களா? இது வந்து இவ்வளோ தான் வைக்கணும். 0.54 மேலே மாறினா ஹீட் அதிகமாகும், அடிக்கடி ஃபால்ட் வரும். ரெண்டாவது இந்த சைடு பயோஸ் அதிகமாகனா இது மட்டும் ஒன் சைடு ஃபுல்லாகவே ஹீட் வரும், அதிகமாக ஓவர ஹீட் வரும். அது டிரைவர் போர்டு ஃபால்ட்டு. நான் வந்து பெரும்பாலும் எல்லாமே ரெடி பண்ணாலுமே சில போர்டுலாம் அப்படி தான் வரும். சில போர்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 6.4 கம்மியாக குறைக்க முடியல, 6.4 கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் ஹீட் ஏறும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கரகரன்ற இறைச்சல் வரணும்னா அப்படி தான் பண்ணி ஆகணும். அது அந்த ஒரு 0.5ல் அது ஒரு வோல்ட்டு குறைக்கணும்னா பெரிய ரிஸ்க்கு, நிறைய பிரச்சனை. அது அந்த 100K வந்து உங்களுக்கு அது மாதிரி குறைக்க முடியாது. ரிஸ்க் வந்துடும். மைனூட்டாக குறைக்கணும். ஆனால் குறைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாருங்கள் செட்டும் பாடுது. செட்டு பாடுறது ஒன்றும் பிரச்சனை. இப்போ வந்து கஸ்டமர் கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸு 300 வாட்ஸு. 300 வாட்ஸ் வந்து இது வந்து ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பண்டைய டைம் இருந்தால் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறது கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெடி பண்ணிவிட்டு கொடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது போர்டு இது மாதிரி சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். இல்லை நம்ம போர்டு எந்த போர்டு வேணாலும் கேளுங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துவாங்க நண்பர்களே. MSCRT யூடியூப் சேனல் பண்ணாங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.